Morning champion, this is Professor Aswaran from Government College of Technology. I am my technical champion along with me, Shakti. இப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்ல ஒரு மோட்டார் பைக். சக்தி வந்து மோட்டார் பைக்ல போற பழக்கம். மோட்டார் பைக்ல போகும்போது அவங்க ஊர்ல மலையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மலை மேலே ஏறுவார், சல்லுன்னு ஏறுவார், அப்போ இறங்குவார். ஏறுவார் ஏறி இறங்கி விளையாடுறப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை அவருக்கு கிடைச்சு. அந்த பிரச்சனை தான் நீங்க பார்க்கணும். ப்ராப்ளமா நமக்கு இருக்கிறது என்ன பிரச்சனை? Your motorbike starts from rest and accelerates at rate of 4 meters per second square for 10 seconds and then decelerates at 8 meters per second square until it stops. The total distance traveled is this. இப்போ நம்ம வந்து ஏறாரு, மலை மேல சக்தி ஏறினாரு, 4 மீட்டர் per second ஸ்கொயர்ல ஏறாரு. ஏறும்போது அவர் 10 செகண்ட்ல உச்சிக்கு போயிட்டாரு. ஆனா மலை சல்லுன்னு இறங்குறாரு, 8 மீட்டர் per போகும்போது கம்மியான ஆக்சிலேஷன் தான். இறங்கும்போது அப்படியே டீசலேட் ஆகுறாரு. டீசலேட் ஆகுது 8 மீட்டர் per second ஸ்கொயர். இப்போ அது எவ்வளவு நேரம் அப்படின்னு தெரியணும் பார்த்தோன்னே. இப்போ இது 4ம் 10ம் பெருக்குனா 40 மாதிரி இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். ஒரு ஈக்குவல் கண்டிஷன்ல இப்போ இங்க ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இங்கே ரெஸ்ட் தான் கிளம்பினாரு, இங்கேயும் ரெஸ்ட் தான், ஃபைனலா இங்கேயும் ரெஸ்ட் தான். அப்ப என்ன சமாச்சாரம் அப்படின்னா இப்ப நமக்கு இது பண்ண வச்சுங்களேன். இப்ப 4யும் 10யும் பெருக்குனா 40 வரும். 40ங்கிறது இட் இஸ் a velocity. ஸோ இங்க வந்து 40 மீட்டர் per second 4 into 10. அப்ப இதுவும் வந்து 8 into 5 செகண்ட் போட்டோம்னா 40 வந்துடும். பார்த்தோம்னு தெரியல, இது 4 into 10 இது 8 into 5. ஸோ மொத்தம் ஒரு டிராவல் பண்ண சக்தி டிராவல் பண்ண நேரம் வந்து 15 செகண்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எப்படி இப்போ இந்த 15 செகண்ட் தெரிஞ்சவனும் நம்ம கேட்டது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன் அப்படின்றது எடுத்துக்கலாம். வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன் அப்படின்னா இங்கே பார்த்தா ட்ரையாங்கிள். இப்போ இது வந்து VT டயக்ராம். இந்த டயக்ராம் பேரு VT டயக்ராம். ஏரியா ஆஃப் தி VT டயக்ராம் gives the displacement. ஏரியானா ட்ரையாங்கிள் ஏரியானா half into V into h. ஸோ வந்து பேஸ் வந்து இது டைம் 15, வெலாசிட்டி வந்து 4 into 10 ஆக்சிலேஷன் இன்ட்டு டைம் டேக்கனால இது வந்து a into t. இல்லாட்டி வந்து இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுனா இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கு, ut plus half at ஸ்கொயர் சொல்லிட்டு. ஸோ அப்படி கூட இது பண்ணலாம். ஆனால் இங்கே இந்த வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இங்கே வெலாசிட்டி தான் வச்சுக்கணும். வெலாசிட்டி வச்சுக்கிட்டேன்னா என்ன ஆகும்னா half into வெலாசிட்டி வந்து 40, நேரம் வந்து 15. அப்போ 20 கழிச்சா 20 into 15 300 மீட்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப் VT. இப்போ நமக்கு இதில் இந்த VT டயக்ராம் என்ன பண்ணணும் கற்றுக்குறோம்னா ஏரியா of the VT diagram gives the displacement. Area of the VT diagram gives the displacement அப்படி தெரியும். அதே போல area of the AT diagram gives the velocity. அதே போல area of jerk time diagram gives the acceleration அப்படி. இப்போ ஏரியா வச்சே கண்டுபிடிக்கலாம்ன்றது தான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின். மலை ஏறி விளையாடும் போது நமக்கு ஈஸியா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பேசிக்ல இருந்து வரணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து v u plus at ல வந்து v கண்டுபிடிக்கணும். இது இனிஷியல் வெலாசிட்டி 0, a வந்து 4, t வந்து 10. ஸோ 40 அப்படின்றது மீட்டர் per செகண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இங்க கிளம்பும்போது மேல இருந்து கீழே வரும்போது v u minus at டிஸ்ட்ரிபியூஷனால இங்க வந்து ஃபைனல் வெலாசிட்டி 0, u வந்து 40, இந்த a வந்து நமக்கு தெரியும் 8. அப்ப t தான் கண்டுபிடிக்க போறோம். t 5 செகண்ட் அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. இல்ல நம்ம ஏரியான்றத பாத்தீங்கன்னா இங்க நேரடியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. டைம் கண்டுபிடிச்ச பிறகு அடுத்தது வந்து இது டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்து டிஸ்டன்ஸ் போறதுக்கு என்னன்னா ஆஃப் வெலாசிட்டி இன்டு டைம். இங்க ஆஃப் வெலாசிட்டி இன்டு டைம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 20, இங்கே வர்றதுக்கு 100 மீட்டர். இது பார்த்தீங்கன்னா 20, இது 200 மீட்டர். 200 100 300. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு உச்சிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? 200 மீட்டர். இங்கேருந்து கீழே வர்றதுக்கு 100 மீட்டர். அதுவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிளாக டயக்ராம் பார்த்தும் ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இல்லாட்டி
ஃப்ரம் த பேசிக் v ஈக்குவல் டு u ப்ளஸ் at வச்சும் சால்வ் பண்ணலாம். ஆனால் இந்த கேள்வி வந்து கரெக்டாக புரிஞ்சுச்சுன்னா சப்ஜெக்ட் ஆழமாக புரிஞ்சு அர்த்தம். இந்த மாதிரி சூப்பரான கேள்வியை மலை மேலே ஏறி ஏறி இறங்கி இறங்கி கற்றுக்கிற சக்திக்கு தேங்க்யூ.